ஹலோ வியூவர்ஸ். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு புதிருக்கும் பின்னாடி ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். அதை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு விஞ்ஞானிகளும் அறிவியலாளர்களும் ரொம்பவே கடுமையா முயற்சி பண்ணிட்டு வராங்க. ஆனா அவங்க என்னதான் கடுமையா முயற்சி செஞ்சாலும் கூட அவங்களால இன்னுமே சில மர்மங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி முடிவே கிடைக்காத 10 மர்மமான தீர்வு கண்டுபிடிக்க முடியாத குழப்பமான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல உலகத்தை மிரள வைக்கும் 10 மர்மங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவை மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹவுஸ் இட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்பர் 1, ரொங்கோ ரொங்கோ ஸ்கிரிப்ட். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பல ஆண்டுகளா ரொங்கோ ரொங்கோ அப்படிங்கிற பழங்கால ஸ்கிரிப்டை டீகோட் பண்ண முயற்சி செஞ்சுட்டு வராங்க. ஆனா இந்த ஸ்கிரிப்டை அவங்களால அவ்வளவு எளிதா உடைக்க முடியல. இந்த பழமையான மொழியை புரிஞ்சா பண்டைய கால மக்கள் பத்தியும் அவங்களுடைய கலாச்சாரத்தை பத்தியும் முழுசா புரிஞ்சுக்க முடியும். ரொங்கோ ரொங்கோ ஸ்கிரிப்ட் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில ஈஸ்டர் தீவுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மொழியில 120 சிம்பிள்ஸ் இருக்கு. இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே எதை குறிக்குது அப்படிங்கறத இப்ப வரைக்கும் யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல. இந்த ஸ்கிரிப்ட் எங்க எப்படி உருவாகி இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் எந்த ஆதாரமும் இப்ப வரைக்கும் இல்ல. இந்த தீவுல இருக்கக்கூடிய மக்கள் 1860ஆம் ஆண்டு வரைக்குமே இந்த மொழியை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா இது காலப்போக்கில் அழிஞ்சும் போயிருக்கு. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ரொங்க ரொங்க ஸ்கிரிப்ட் கிட்டத்தட்ட இந்தியாவுடைய சிந்து சமவெளி நாகரிகத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான். ஈஸ்டர் தீவுக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் சுமார் 20,000 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த எழுத்துக்கள் மட்டும் எப்படி ஒத்து போகுது? இந்த 2 மொழிகளையுமே மனிதர்களால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறது தான் இப்ப வரைக்கும் விளக்க முடியாத மர்மமா இருக்கு. இத பத்தின ஆராய்ச்சிகள் தொடர்ந்து இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா விடை என்னமோ 0 தான். நம்பர் 2, ஸ்ட்ரவுட் ஆஃப் டர்ன். இது இத்தாலியில இருக்கக்கூடிய டூரின் அப்படிங்கிற நகரத்துல அமைஞ்சிருக்கு. ஜான் தி பாப்டிஸ்ட் சர்ச்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரலாற்று முக்கியமான துணிதான் இது. இந்த துணியில ஒரு மனிதனுடைய ஓவியம் இருக்கு. இந்த துணியும் அதுல இருக்கக்கூடிய முகமும் ஜீசஸ் கிறிஸ்துடையது அப்படின்னு நம்பப்படுது. இந்த துணியில தான் ஜீசஸ் சுற்றப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த துணியை பத்தி பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. இந்த துணியை கார்பன் டேட்டிங் பண்ணதுல 12 இல்லது 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஜீசஸ் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சிலுவையில் அறையப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இத்தாலியை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி இந்த கார்பன் டேட்டிங் பண்ணின ஆய்வு முடிவை சரியானது இல்லை அப்படின்னு நிராகரிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா இந்த துணி உண்மையிலேயே ஜீசஸ் கிறிஸ்துடையதா இருக்கலாம் மற்றும் இது ஆராய்ச்சியினால நிரூபிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த துணி இப்ப வரைக்குமே மர்மமா தான் பார்க்கப்பட்டு வருது. நம்பர் 3, மிஸ்ட்ரி ஆஃப் லண்டன். 1888ஆம் ஆண்டு லண்டன்ல இருக்கக்கூடிய ஒயிட் சாப்பல் மாவட்டத்துல ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பருக்குள்ள 5 பெண்கள் ஒருத்தருக்கு பின் ஒருத்தரா ரொம்பவே மர்மமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த 5 பெண்களுமே ஒரே மாதிரி தான் கொல்லப்பட்டிருந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு யார் காரணம்னு போலீசாரால கூட கண்டுபிடிக்க முடியலையாம். இந்த நேரத்துல தான் போலீசாருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. அந்த கடிதத்தை எழுதினது அந்த கொலையாளி தானா மற்றும் அவருடைய பெயர் ஜாக் தி ரிப்பர் அப்படின்னு சொல்லப்படுது. பல விசாரணைகளுக்கு அப்புறமா அந்த கடிதம் போலியானதுன்னு போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா அந்த காலத்துல லண்டன்ல இந்த ஜாக் தி ரிப்பர் அப்படிங்கிற பெயர் ரொம்பவே பிரபலமா இருந்துச்சாம். இந்த மர்மம் நடந்து 135 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னுமே கொலையாளி யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மர்மமான விஷயமாவே பார்க்கப்பட்டு வருது. நம்பர் 4, ஸ்டோன்ஹெஞ்ச். ஸ்டோன்ஹெஞ்சஸ் பத்தி நம்ம எல்லாருமே நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இங்கிலாந்துல காணப்படக்கூடிய பெரிய உருண்டையான கற்பாறைகளாலேயே செய்யப்பட்டது தான் இந்த ஸ்டோன்ஹெஞ்சஸ். இது பூமியுடைய மேற்பரப்பை தோண்டி வட்டமா செதுக்கப்பட்டிருக்கும். இது கிட்டத்தட்ட 5000 வருடங்கள் பழமையானதும் கூட. அதாவது எகிப்துல இருக்கக்கூடிய பிரமிடுகளுக்கும் பழமையானது அப்படின்னு நம்பப்படுது. பண்டைய கால மனிதர்கள் இதை எதற்காக செதுக்கினாங்க அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியல. சில வரலாற்று ஆசிரியர்கள் இந்த ஸ்டோன் ஹெஞ்சஸ சில வானியல் குணப்படுத்தும் நோக்கங்களுக்காக செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க. அந்த காலத்துல கிடைச்ச கருவிகளை வச்சு இந்த கட்டமைப்பு உருவாக்க பல 100 ஆண்டுகள் எடுத்திருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. ஸ்டோன் ஹெஞ்சுடைய மர்மம் இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு மர்மமா தான் இருந்து வருது. நம்பர் 5, மெடோனஸ் பெயிண்டிங். 15ஆம் நூற்றாண்டுல வரையப்பட்ட ஒரு ஓவியத்துல யூஎஃப்ஓவும் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்ம முன்னோர்களுக்குமே கூட வேற்று கிரகவாசிகள் இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த கலைஞர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓவியங்கள்ல இந்த யூஎஃப்ஓக்களை வரைஞ்சிருக்காங்க. ஒருவேளை அவங்க எல்லாருமே வானத்துல யூஎஃப்ஓக்களை பார்த்திருக்கலாம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் நம்புறாங்க. அப்படிப்பட்ட ஓவியர்கள் ஒருத்தர் தான் டொமினிகோ கிர்லாண்டியோ. இவர் தான் புகழ்பெற்ற மெடோனா வித் செயின்ட் கிவானியோ ஓவியத்தை 15ஆம் நூற்றாண்டுகள்ல வரைஞ்சது. இந்த ஓவியத்துடைய பேக்ரவுண்ட்ல ஒரு மனிதர் முகத்துல கைய வச்சுக்கிட்டு வானத்துல ஏதோ அசாதாரணமான ஒன்ன பாக்குற மாதிரி இருக்கும். வேற்று கிரக வாசிகளோட அன்றைய மனிதர்கள் எப்படி தொடர்பு கொண்டிருக்காங்க அப்படிங்கறத இந்த ஓவியத்துல ஓவியர் நமக்கு சொல்றதா சிலர் நம்புறாங்க.
இன்னும் சிலரோ இந்த கான்ஸ்பைரசி தியரி முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஓவியம் கிறிஸ்துவ மதம் சார்ந்த ஓவியம் மற்றும் இதுல இருக்கக்கூடிய அந்த மர்மமான விஷயம் ஒரு தேவதையா கூட இருக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா இந்த ஓவியத்துல இருக்கக்கூடிய அந்த மர்மமான பொருள் தேவதைய போல இல்லாம பாக்குறதுக்கு பறக்கும் தட்டு மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல ரொம்பவே மர்மமான விஷயமா பார்க்கப்பட்டு வருது. ஓகே கைஸ், இப்ப நம்ம 5 விதமான அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ் பார்த்தோம். சோ இதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மீதம் இருக்கக்கூடிய 5 அன்சால்வ்டு மிஸ்ட்ரியா நான் பார்ட் 2 அடுத்த வீடியோல சொல்றேன். சோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹவுஸ் இட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.